மீன் குழம்பு பண்ணலாமா? சட்டியில் நல்லெண்ணெய், வெந்தயம், கடுகு, சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், 2-3 பச்சை மிளகாய் போட்டு எல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 3-4 தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. 30 செகண்ட் எல்லாம் நல்லா வதங்கினதும் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு கல்லுப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து லைட்டாக திக்கான அப்புறம் மீனை இதில் சேர்த்துக்கோங்க. மீன் உள்ளே போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கலந்து விடாதீங்க. 3 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி தூவி சட்டியை நல்லா இப்படி சுழட்டி விடுங்க. கரண்டி மட்டும் போடாதீங்க, போட்டிங்கன்னா மீனோடைய சான்சஸ் இருக்குது. ஒரு கடாயில் தேவையான அளவு மிளகு சேர்த்து வறுத்து மிக்சியில் அரைச்சி மீன் குழம்புல சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி.